கருத்துடைய பரசமையிடதாக சிதம்பரம் திருச்சபையுடைய உபாஜபதி கருத்தாடி பங்கு வரை இறக்கம் பாராட்டினார். ஒரு நாமத்து மையமுனதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடந்து செல்வோம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், சட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், சட்டைக்குள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். இங்கே சாலமோனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவன் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ராஜாவை உன் மனதில் நிந்தியாதே, ஐஸ்வர்யவன் படுக்கையிலே நிந்தியாதே. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பலமுள்ள பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு ராஜா என்பது அவனை சுற்றி பல பாதுகாப்பு நடைமுறைகள் இருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யம் என்பது ஒரு பெரிய கூட்டம் அவனை சுற்றி இருக்கிறது. அப்படி காணப்படுவதனாலே ஆகாயத்து பறவைகள் சத்தத்தை கொண்டு போகும். மனுஷனுக்கு பறவைக்கு ஒரு தொடர்பு இருக்கு என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். தேவ சாயலாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டாலும் நம்மை ஆட்கொள்வதற்காக, நமக்கு உதவிகரமாக, நம்மை ஆண்டு கொள்வதற்காக படைக்கப்பட்ட பறவைகள் மிருகங்கள் இருந்தாலும் இருவருக்கு ஒரு தொடர்பு இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்போது இந்த வேதவசனம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளும் விஷயங்கள், ஒரு காரியங்கள் பேசினால், ஒரு காரியத்தை செய்தால் தான் மற்றவங்க அறிந்து கொள்வார் என்பது நம்ம நடைமுறையில் இருக்கிறோம். எதை பேசிட்டோம்னா அதை பேசுனவங்க காதில் வாங்குறாங்க, அந்த சத்தத்தை கேட்கிறவங்க காதில் வாங்குறாங்க. ஒரு காரியத்தை செய்தால் யாரோடு செய்கிறோங்களோ, யார் அதை பார்க்கிறார்களோ அது அறிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிற சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், வேதத்தை நாம் பார்க்கிறோம், உன் எண்ணங்களை கர்த்தர் நியாயித்து இருக்கிறார் என்று சொல்கிறது. நம்ம நடைமுறை நாள் வரைக்கும் அதிகமாக பயன்படுத்திக் கொள்கிற, வெளியரங்கமாக கொடுக்கப்படுகிற வார்த்தையும் செயலும் தான் மனிதனுக்கு தெரியும். நாம் சிந்திக்கிறது யாருக்கும் தெரியாது. அது யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் பிசாசுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியும் இந்த விஷயங்கள். வேறு சாதாரண ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய அடிப்படையிலிருந்து ஒரு மனிதன் அறிந்து கொள்ளலாம், பிசாசுடைய அடிப்படையிலிருந்து ஒரு மனிதன் அறிந்து கொள்ளலாம். மற்றபடி சாதாரணமாக ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. இதனால் நாம் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒரு பிரதான விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, நாம் சிந்தனைகள் எப்படியா சாத்தான் அறியக்கூடியவன், நாம் சிந்தனைகளே தேவன் அறியக்கூடியவர். அதன் அடிப்படைக்குள்ளாக நாம் இந்த நாள் வரைக்கும் நடைமுறைப்படுத்துகிற வார்த்தையிலும் செயலும் நாம் குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறோம், நல்லவர்களாக தீர்க்கப்படுகிறோம். ஆனால் இறைமார்க்கம் சாலமோனுக்கு கொண்டு நாம் சொல்லுகிற பிரகாரம் நாம் சிந்தனை எப்படியாக பறவைகள் மிருகங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறது. அதை யாரிடத்தில் எப்போ கொண்டு சேர்க்குமோ அப்படி சேர்த்துருவோம் என்று சொல்லுகிறது. யோபு 36ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகளை அறியப்படுத்தும். தேவன் செய்கிற ஒரு கிரியைகளை யார் வெளிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மாடுகளுக்கு தெரியும். நீங்கள் பூகம்பங்கள், மரணங்கள், நிலநடுக்கம் உண்டாகும்போது கடலில் இருக்கிற பறவைகள் பறக்கும், மீன்கள் செத்து கரை ஒதுங்கும். சாதாரண கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நாய் ஊலை விட்டால் யாரும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மனிதனால் கண்டறிய முடியாமல், மனிதனுடைய ஒரு தேவசாயில ஆறறிவுடையவனாக இருந்தாலும் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மிருகங்கள் தெரிகிறது. இப்போ மிருகங்களுக்கு தேவனுக்கும் ஏதோ தொடர்பு கொஞ்சம் இருக்கிறது.
அப்படி தொடர்ந்து விருப்பம். நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு ஆவி, நம்ம கண்களுக்கு தெரியாமல் ஒரு பிசாசை மிருகங்கள் பார்க்கிறது. நீ பிடித்து இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மாடு மிரளும், நாய் குலைச்சிட்டு யாருமே இல்லாமல் குலைச்சிட்டு ஓடும். நம்ம கண்களுக்கு தெரியாத அறியாத ஒரு விஷயங்களை அங்கே நடமாடுகிற சில சக்திகளை பார்த்தீங்கன்னா மிருகங்கள் பறவைகளுக்கு தெரிகிறது என்று இங்கே வேதம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிறது. அதை நாம் நடைமுறை நாள் பார்க்குறோம். திடீர்னு பார்த்தா மாடு மிரளும், நாய் யாருமே இருக்க தானாக குலைச்சிட்டு போவோம். அதன் அடிப்படைக்குள்ள தான் தேவன் மனிதன் எவ்வளோ விசேஷ நிலையில் கொண்டு போயிருந்தாலும் அதை நாம் அறிய முடியாமல் இருக்கிறோம். இப்போ தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் அந்யோன்யம் இல்லாதனாலே இப்படிப்பட்ட ஒரு இழப்பு என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோடு வாசிப்போம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்றார். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணி அறியும், இஸ்ரவேலே அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்றார். ஆனால் ஏசாயா பக்தன் மூலியமாக அறிவிக்கிற பிரகாரம் ஒரு மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணி அறியும். ஆனால் நம்ம வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ சீர்கேடாக போயிடுச்சு பாருங்கள். நமக்கு உதவிகரமாக பயனுள்ளதாக நமக்கு காணப்படுகிற ஆடு மாடு மிருகங்கள்லாம் தேவனை அறிகிறது, அவர் திட்டத்தை அறிகிறது, அதை பூமிக்குள்ளாக நடைமுறைப்படுத்த பிரயாசப்படுகிறது. ஆனால் நமக்கும் அந்த நிலைகள் இல்லாமல் காணப்படுறோம் என்று இதுக்கு பிரதான நோக்கம் என்னென்னா, தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய தூரத்தில் இருக்கிறோம். அது தூரத்தில் இருப்பதனாலே அதை நம்ம அறிந்து கொள்ள முடியாமல் தடை செய்யப்படுகிறது. அதனால் இறைமாருக்கு நம்ம வலியுறுத்துகிற பிரகாரம் இந்த பூமியில் நமக்கு உதவிகரமாக பயனுள்ளதாக காணப்படும். ஏன்னா ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. சிங்கம், யானை, புலி எல்லாத்துக்கும் நமக்காக தான். இப்போ யானை பார்த்தீங்கன்னா ஒரு பலமுள்ள நிறைய வீடு கட்டுவதற்கு பல ஆண்டுகளில் பயன்படுத்தினார்கள். ஒட்டகங்கள் பாலைவனத்தில், கழுதைகள் சுமக்க, குதிரைகள் நாம் பயணம் செய்ய, எல்லாமே நமக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஏதோ தேவனது பூமி ஆண்டு கொள்வதற்காக அதுக்கு அல்ல. மனிதனுக்கு விஞ்ஞானங்கள் வளராத காலத்தில், மனிதன் அறிவு ஆற்றல் பெருகாத காலத்தில் நமக்கெல்லாம் அது உறுதுணையாக இருந்துச்சு. அதன் அடிப்படைக்குள்ள தான் அங்கே இறைமார்க்கம் சொல்லுகிற நிலைப்படி அது இன்னும் தேவனை சார்ந்து இருக்கிறது. நாம் தேவனை விட்டு தூரமாக போயிட்டோம். அதன் அடிப்படைக்குள்ள தான் தேவனுடைய இருதயத்து நினைவுகளை, தேவ திட்டங்களை நாமெல்லாம் அறிய முடியாமல் தவிக்கிறோம் என்று சொல்கிறது. சாதாரண பூமியில் இருக்கிற பறவைகள் மிருகங்களாம் தேவனையும் அறிகிறது, நம்மை அறிகிறது. நாம தான் வந்து அறியாமல் இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவும் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையில் மோவாப் சமபூமி வெளியில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் எமோரியருக்கு செய்த யாவரும் சிப்போர் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்போது இந்த கூட்டம் நம்ம சுற்றி இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடும் என்றார். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாருக்கு ராஜாவாக இருந்தான். அவன் பெயர் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியோட தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு சானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்குகிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கவல்ல சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். இங்கே பாலாக் என்கிற ராஜா அவன் தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்டு வரும்போது அவன் தேசத்து வழியாக வருகிறார்கள். எரியோவில் நடந்த கிரையும் யோர்தானில் நடந்த கிரைகளை பார்த்து அவன் ஜனங்களை பார்த்து பயப்படுகிறான். அவன் உறவுமை சொல்கிறான், மாடு பிள்ளைகளை மேய்வது போல அவர் தேசத்தில் கடந்து வருகிறார்கள். இந்த பிளேயம் தீர்க்க சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் யாரும் ஆசீர்வதிக்கிறானோ ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் யாரும் சபிக்கிறான்னு சபிக்கப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த ஒரு மனிதன். அப்போ ராஜா அவனை அழைத்து வர சொல்லி, இந்த ஜனங்களை சபித்துட்டா நாம் ஜெயிச்சிடலாம் என்று அவன்
ஒரு நல்ல திட்டம் அவன் பார்வைக்கு நினைவு கூறுகிறான். அப்போ பிலேயாம் தீர்க்கதரிசி அழைத்து வருவதற்கு அவன் ஆள் அனுப்புகிறான். 21 வாசிப்பான். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதை மேல் சேனை கட்டி மோவாபின் பிரபுகளோடு கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவதூதன் கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உறவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியில நிற்கிறதையும் கழுதை கண்டு வழியை விட்டு வயலை விலகி போயிற்று. கழுதை வழியில் திரும்ப பிலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருக்கிற திராட்சை தோட்டங்கள் பாதையில் போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தார். அப்போது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்தில் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தார். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீ என்ன இப்போது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்போது பிலேயாம் கழுதை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டை மாத்திரம் இருந்தால் இப்போது உன்னை கொன்று போடுவோம் என்றார். இங்கே பாலாக் ராஜா ஒரு குரூப்பை முன்பு அனுப்பி பிலேயாம் தீர்க்கதரிசி வர சொல்லுகிறான். அவன் நல்ல ஒரு பக்திமான் கடவுள்கிட்ட போய் விசாரிக்கிறான். தேவன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதை அறிவித்து ராஜாட்ட கொண்டு போகிறார். இன்னும் கனமுள்ள சில மனிதர்களை அனுப்பி பொன்னும் பொருளும் கொடுத்து போய் கூப்பிட சொல்லுகிறான். அவன் மீண்டும் போய் தேவன்கிட்ட விசாரிக்கிறான். இந்த இரவு இங்கே தங்கிருங்க, நான் தேவன்கிட்ட விசாரிப்பேன் என்று சொல்லி தேவன் போன்னு சொல்லிட்டார். இருமனதான் யோசித்து தான் அவன் முடிவெடுக்கிறான். சரின்னு சொல்லிட்டு போவதற்கு ஆயத்தமாகும் போது ஒரு கழுதை மேல் தன் சேனை வைத்து புறப்படுகிறான். அப்போதான் ஒரு தேவதூதன் கடந்து வந்து எதுக்கு நிற்கிறான். தேவனுடைய மகத்துவங்களையும் வல்லமையும் அறிவித்த அந்த தீர்க்கதரிசிக்கு தூதன் நிற்கிறது தெரியல, கழுதைக்கு தெரிகிறது. அவன் ஒரு பெரிய பட்டயத்தோடு நிற்கிறான். அவனுக்கு தன் ஜீவனை பாதுகாத்துக்குள்ள மாறி மாறி போகிறது. அவன் அடிக்கிறான். ஒரு நிலையை போக முடியாமல் விழுந்து படுத்துக்குச்சு. அப்போ அவன் சொல்லுகிறான், என்கிட்ட மட்டும் ஒரே ஒரு பட்டயம் இருந்தால் அவனை கொண்டு இருப்பான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். 28ஆம் வசனத்தில் கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார். இப்போ என்ன நாம் நினைக்கிறோம்னா, தேவன் கட்டி வைத்திருக்கிறான் மிருகத்துடைய வாய்கள் எல்லாம். பின்பு நான் பார்க்க போகிறேன் அந்த விஷயங்களை. அப்படி திறந்ததுனால பேசுது. அவன் எதுக்கு நிற்கிற தூதன் இருப்பதுனாலே அதால் போக முடியாமல் அங்கே அது படுத்துக்குச்சு என்று பார்க்கிறோம். அவன் தொடர்ந்து போய் கடவுள் அவனை போக சொல்லுகிறார். போய் பார்த்தேன்னா அங்கே நான் என்ன சொல்லுகிறேனோ அதை செய்யணும் என்று சொல்லி அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பல மிருகங்கள் பறவைகளை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். நம்ம அறியாத எட்டாவது அநேக மகத்துவங்களை அதையெல்லாம் அறிந்திருக்கிறது. மனித பார்வையிலிருந்து உண்டும் இறை பார்வையிலிருந்து உண்டும். நீங்கள் பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் காலத்தில், நாட்களில் இருக்கிற பிரயாணங்கள் இல்லாத காலத்தில் புறாக்களுடைய காலில் தான் கட்டி விடுவாங்க எதிர் நாட்டுக்கு தூது அனுப்புவதற்கு. அது பேச தெரியாது, ஒன்றும் தெரியும், எப்படி போகுது. அதான் அங்கே சொல்லுகிறாங்க, உன் ராஜாவின் இருதயத்தில் அப்படியே நிந்தியாதே. ஒரு ராஜாவுடைய இருதயத்தின் நினைவுகளை பறவைகள் அறிந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அது கொண்டு போய் சேர்ப்பதாக நம்ம இறைமார்க்கம் சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை ஆரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று.
10ஆம் மாதம் மட்டும் ஜலம் அடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்து ஜலம் பற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். நம்ம பார்க்கிறோம் 40 நாட்கள் முடிந்து பூமியோட ஜலம் எப்படி இருக்கு என்பது ஒரு காகத்தை அனுப்புகிறார். அது போய் சுற்றி பார்த்துட்டு எங்கேயும் உட்கார முடியல, பூமி முழுவதும் தண்ணி இருப்பால் மீண்டு வந்துடுச்சு. அடுத்தபடி ஒரு புறாவை அனுப்புகிறார். ஏதோ அது மேலே சந்தேகம் என்ன பட்டானா என்னன்னு தெரில. ஒரு புறாவை அனுப்பும்போது அது என்ன பண்ணுச்சுன்னா போய் சுற்றி பார்த்துட்டு தண்ணி இல்லை என்பதனால வந்து உக்காந்துருச்சு உள்ள. ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் ஒரு புறாவை அனுப்புகிறான். அது போய் தண்ணி வடிஞ்சிருக்கு என்பதனாலே தன் எஜமான் என்ன நோக்கத்தில் அனுப்புகிறான், பூமியில் தண்ணி வடிஞ்சிருச்சா வரலையா, அது தண்ணி வடிஞ்சது ஓடி இருக்கலாம், ஏன்னா மரஞ்செடியெல்லாம் தெரியுது எங்கே போயிருக்கலாம். ஆனால் அது ஒரு ஒலிவு இலையை கிள்ளி கொண்டு வந்தது. இப்போ தன் எஜமானுடைய நிலையை அதை அறியுது பாருங்க. அவன் என்ன எதிர்பார்க்கான இருதயத்தின் நினைவுகள். அது போய் ஒரு இலையை கிள்ளி கொண்டு வந்து கொடுக்கிறது. அவன் புரிந்து கொண்டுக்கிறான் தண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மரம் செடி கொடியெல்லாம் தெரிகிற அளவுக்கு தண்ணி வடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக அந்த புறா விடுகிறான், அது பறந்து போயிடுச்சு. ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளை அறியக்கூடியது. நீ நிறைய பார்த்து இன்றும் சயின்டிஃபிக்காக சொல்லுவார்கள், இயேசு பேசின வார்த்தையெல்லாம் காற்றாலையில் நின்று கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நாளுக்கு நம்புவோம். நம்ம ஒவ்வொரு பேசுகிற வார்த்தையும் காற்றாலையில் இருக்கிறது. அதை மீண்டும் எடுக்கலாம். நீ சயின்டிஃபிக் வளர்ந்துலாம் நம்புகிறோம். வளராத நாளுக்கு சொன்னால் என்ன பைத்தியங்களை போய் சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். நான் பேசுகிற ஒவ்வொரு ஃபோனும் ஸ்டோரேஜ் ஆகுகிறது. எத்தனை ஆண்டுகளுக்கு ஆனாலும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தை நேரடியாக ஒரு கொண்டு வரல, காற்றால் இது நமக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கிறது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற விஞ்ஞானம் என்பது தேவனுடைய திட்டமிட ஒரு பெரிய நிலை. நம்ம பார்த்ததெல்லாம் சின்ன ஒரு இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதுவே நம்ம பெரிய ஆச்சரியப்படுகிறோம். நாம் இறை சமூகத்தில் நாட்களில் நம்முடைய புகைப்படங்கள் வார்த்தைகள்லாம் ஒரு காற்றாலையில் போகிறது. அதில் எத்தனை இடையூறுகள் இருக்கிறது, எத்தனை நம்மை போல் ஆயிரக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேசுகிறார்கள். அதெல்லாம் அது தடுக்காமல் போகுது. அதான் முக்கியம். இடையூறுகளை இவ்வளோ இடையூறுல காற்று மாசு நம்மை போல் ஆயிரக்கணக்கான பேசி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் அது புகுந்து பல மில்லியன் கணக்கான தூரத்தில் போய் அதை நமக்கு வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண நடைமுறைப்படுத்தியிருக்கிற விஞ்ஞானத்தில் கண்டு கொண்டு இப்படி நடைமுறைப்படுத்தும் போதும் அதை விட மிருகங்களை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம். நம்முடைய சிந்தைகளாம் அறிந்திருக்கிறோம், அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற வார்த்தையினாலும் செயல்களாம் செய்யப்படுவதை விட இருதயத்து நினைவுகளும் தேவ சமூகத்தில் கடந்து போகிறது. பல முறை சொல்லியிருப்போம், நம்முடைய மூளை தான் ஸ்டோரேஜ். நீங்கள் மூளையில் நீங்கள் என்ன சிந்தித்தாலும் அங்கே ஸ்டோரேஜ் ஆகிடும். கடவுள் போய் எங்கேயுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை, காற்றுக்கத்தில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. மூளை எவ்வளோ சின்ன சிப்புகள் எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஸ்டோரேஜ் இருப்பது போல் நம்முடைய மூளை தான் ஸ்டோரேஜ். அது நீ இருதயத்திலிருந்து வந்தாலும் சரி, அதில் வெளியிலேருந்து உள்ளே போனாலும் சரி, நம்முடைய மூளையில் தான் ஸ்டோரேஜ் ஆகிடும். அதில் தான் தங்கி இருக்கிறது. அது எத்தனை காலமானாலும் அதை பார்த்து கொள்ளலாம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நிலை. உலகத்தில் பார்க்குறோம், சிப்பில் பார்க்குறோம், சில நிலையில் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதன் அடிப்படைக்குள்ளாக இறைவன் எதிர்பார்க்கிற இறைவன் நம் கொடுக்கப்பட்ட நிலை பார்த்திங்கன்னா, நம் சிந்தனை கூட அவ்வளோ தெளிவாக இருக்கப்பட வேண்டும். நம்முடைய விசேஷ நிலையை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம என்ன வாழ்க்கையில் இது வரைக்கும் செய்கிற விஷயங்களெல்லாம் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க, அதில் செஞ்சால் தெரிஞ்சிடும். அப்படி அல்ல. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளெல்லாம்
ஸ்டோரேஜ் பண்ணப்பட நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதன் அடிப்படைகளாக தான் நாம் ஜாக்கிரதை இருக்கப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் அதை அறிகிறது, நம்முடைய செயல்கள் அதை அறிகிறது. ஒரு பறவை அறிகிறது, எப்படி அறியுது? அதுக்கும் இது ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை வைத்து நம்முடைய நிலைகளை அறிந்து கொள்கிறது. அதை வைத்து அதை நாம் நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். தொடர்ந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. திரி சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்துள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அது தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்போது சர்ப்பம் திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்த தேவரை போல இருப்பர் என்றும் தேவன் அறிவார் என்றது. இங்க தேவ சமூகத்தில் பார்க்கிறோம். ஒருத்தர் கேட்டார், சாத்தா என்ன ஏமாத்திட்டு சொல்லிட்டுறீங்க, ஒரு பக்கம் மனிதன் தேவ சாயல்னு சொல்லிட்டுறீங்க, இப்போ மனிதனை விட பறவை அறிவு அதிகமானு கேட்டான். ஏன்னா பார்த்தீங்கன்னா பறவைதான் ஒரு மிருகம் போய் ஏமாத்துது. இப்போ மிருகங்களும் பறவைகளும் மனிதனை விட அறிவு சிறந்ததான்னு கேட்குறான். ஆனால் நடைமுறையில் பார்த்தா நம்ம தான் 6 அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதை விட 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு காணப்படுகிற இந்த சர்ப்பம் போய் ஏமாத்துது. அப்போ மனிதனோட சர்ப்பம் அறிவுள்ளதான்னு கேட்டவர் தான். இதில் இங்கே என்ன நடந்தது என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இதில் என்ன நம்ம உட்பொருள் பார்த்தீங்கன்னா, நம்ம விட முன்னாடி படைக்கப்பட்டது பறவைகள் மிருகங்கள், அதான் முக்கியம். நம்ம விட அனுபவம் அதிகம் அதுக்கு. அதன் அடிப்படைக்குள்ள தான் அங்கே ஒரு சம்பவத்தை நடைமுறைப்படுத்த பார்க்கிறோம். அதனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இந்த காலகட்டத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா மனிதனை விட பறவைகள் மிருகம் சிறந்ததாக இருக்கிறது. அதை பயன்படுத்தி தான் அங்கே சர்ப்பம் இருக்கிற காட்டு மிருகங்களை கொஞ்சம் தந்திரமிட அறிந்து கேருப்பானு கடந்து தன் வார்த்தையிட்டு சொல்லி அங்கே வந்து ஏமாற்றுக்கிறான் என்று இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனை விட பறவைகளை மிருகம் மேன்மை அடைந்தது. அதன் அடிப்படை அவங்க ஏமாற்றப்படுகிறார்கள். ஏன்னா அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க நிலை கிடையாது. ஒரு குழந்தை பருவத்தில் ஆதானியாவால் இருக்கிறார்கள். அதன் அடிப்படைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கிக் கொள்கிறது. எரேமியா 4ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கமையும் வெறுமையாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாது இருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குண்டுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை, ஆகாயத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் மனந்தரமாயிற்று. அதன் பட்டணங்கள்லாம் இடிந்து போயின. தேசமெல்லாம் பாழாய் போகும், ஆவிலும் சர்வசங்காரம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே எரேமியாவுக்கு அறிவிக்கிற பிரகாரம் பூமியை பார்த்து அது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது. வானங்களை பார்த்தினவைகளுக்கு ஒளி இல்லாத இருந்தது. பர்வதங்களை பார்த்தினவைகளுக்கு அதிர்ந்தன, எல்லா குண்டுகளும் அசைந்தன. பின் நான் பார்க்கும்போது மனுஷனிலே ஆகாயத்து பறவைகளெல்லாம் பறந்து போயின. நம்ம ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பிரகாரம் 1-2 வாசிப்போம். ஆதியாகமம் 1:1-2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த வார்த்தை அங்கே பார்க்கிறோம். பூமி என்பது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது. அங்கே எரேமியா சொல்லுகிற பரம் சொல்லுகிறார், பூமியானதுபடியாக அது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தை தொடர்ந்து பின்பு நடக்க போகிற சம்பவத்தை மையப்படுத்துகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24-25 வாசிப்போம். பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவச்சந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாக கற்பிக்க கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இந்த 4 நாட்களை மட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டதை மீண்டும் சீர்படுத்துகிறார். தெய்வதூதனாகிய கேருப்பான் லூசிபர் மீண்டும் அடித்து கொலாபிஷம் பண்ணி
மீனத பூமி விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதை சீர்படுத்துகிறார். இந்த 4 நாளில் எல்லாம் உண்டாகிறது நல்லதுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் மனிதனை மாற்றம் சொல்லும்போது அது சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் சிருஷ்டிப்பு என்பது முதல்ல உருவாக்கப்படுகிற படைக்கப்படுகிற படைப்பு, உண்டாக்கப்படுது ஏற்கனவே இருந்ததை சீர்படுத்துகிற விஷயங்கள். ஆனால் மனிதன் உண்டாவதற்கு முன்பாகவே பூமியில் ஜாதிஜான காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் இருந்ததுனாலே அங்கே மனிதனை விட அவன் சிறந்ததாக காணப்பட்டது. மனிதன் முதல் ஏதேன் தோட்டத்தில் கடந்து வருகிறான். அவன் சிறு குழந்தை போல காணப்படுகிறான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ப்பமானது தான் கூட இருக்கிற மிருகங்களை பயன்படுத்தி, அதிலும் ஞானமுள்ள ஒரு மிருகத்தை பயன்படுத்தி ஆதானை அவளை ஏமாற்றியதாக நான் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கப்போ நம்மே நடைமுறையில் தெரியும். இப்போ நாம் பிறந்து ஒரு படிச்சுட்டு இருப்போம், ஒரு 10வது பரீட்சை எழுதுவோம். நமக்கு முன்னே படித்தவங்களுக்கு நம்மளை குறித்து எல்லாம் தெரியும். அந்த சிலபஸ்ஸு நம்ம என்ன நிலை எப்படி இருக்குங்கிறது நமக்கு முன்னே தெரியும். ஏன்னா அவங்க நம்ம முன்னாடி தோற்றுவிக்கப்பட்டவர்கள். நம்ம நிலைகள் எல்லாம் ஒரு தெரியுதான். நம்ம நிறைய பயிற்சி கொடுக்குறோம். படிக்கலையா ஒரு டியூஷன் போ, படிக்கலையா எழுப்பி கொடுக்குறோம். அப்போ ஒரு பிள்ளையோட நினைவு யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்று தோற்றுவிக்கப்பட்ட அனுபவங்களுக்கு தெரியும். அதே போல் மிருகங்கள் என்பது மனிதனுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது. அதனால தான் மனிதனை அங்கே ஏமாற்றுவதற்கு காரணமாயிருச்சு. அதன் அடிப்படைக்குள்ள தான் அங்கே நாம் தொடர்ந்து பார்க்கிற பிரகாரம் நான் இப்போ தான் மனித தோற்றத்தில் வந்திருக்கிறோம், இப்போ தான் அனுபவத்தில் வந்திருக்கிறோம். மிருகம் பறவைகளை பல அனுபவத்தில் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஒரு பிள்ளையுடைய தன்மை பெற்றோருடைய தன்மை உள்ளே இருக்கும். நமக்கு முன்படி பறவைகள் மிருகங்களாக இருந்ததுன்னா அதோடைய தன்மை அதுக்குள்ளே இருக்குது. அதான் மனிதனை விட அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறந்ததாக காணப்படுகிறது. அதை தொடர்ந்து விடக்கூடாது என்பதனால்தான் எந்த ஒரு வாயின் வார்த்தையை பயன்படுத்தி சர்ப்பமான பாவம் செய்ய காரணமாக இருந்தானோ அதெல்லாம் தேவன் பார்க்கிறோம் பறவைகள் மீது வாயெல்லாம் கட்டி வைத்திருக்கிறார். எப்போது நாம் சுயாதீனத்தை அடைந்து கொள்கிறோமோ அப்போதான் அது திறந்து விடப்படும் என்று வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. அதன் அடிப்படைக்குள்ள தான் இறைசும் நாம் சொல்லுகிறது. நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோட வாசிக்கும். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? அப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும். சோம்பேறி, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அது பெருமும் தலைவனும் அதிகாரியும் இல்லாது இருந்தும் கோடைக்கத்து தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்புகளை தனக்கும் தானியத்தை சேர்த்து வைக்கும். என்ன சொன்ன? போய் ஞானத்தை கற்றுக்குங்கிறார் சார். எறும்புகிட்ட போய் கோடை காலத்துக்கு பிறகு ஒரு மழைக்காலம் வருகிறது. அதுக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. ஆனால் நாம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்த மனிதனுக்கு முன்பாக இவைகளாம் சிருஷ்டிக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டதுனாலே நம்முடைய நிலைகளாம் அறியக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனால் தேவன் சில விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தா கொஞ்சம் தடுத்து வைத்திருக்கிறான். மனிதனை போல பேசக்கூடியதான் அதை தடுத்து வைத்திருக்கிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இங்க பார்க்கிறோம் தேவன் சீக்கிரமாக ஒரு ஆட்சியை நடைமுறைப்படுத்த போகிறார். அதை நாம் 1000 ஆண்டு ஆட்சி என்று சொல்லுகிறோம்.
அங்கே நடைமுறைப்படுத்த ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டி பாலசியும் ஒருமித்து ஒரு பையன் நடத்துவான். நீ ஒரு பாம்பை பார்த்து பயப்படுகிறோம். இங்கே சொல்ல போகிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற பறவைகள் மிருகங்கள்லாம் ஒருமித்து வாசமான போகிறது. அவருடைய ஆகார நிலை மாற்றப்படுகிறது, அது குடியிருப்பு மாற்றப்படுகிறது, அது எல்லா நிலைப்பாடும் மாற்றப்படுவதாக பார்க்கிறோம். அதனாலே மனிதன் பாவம் செய்ததினாலே, மிருகங்கள் பாவம் செய்ததினாலே ஒரு சில கட்டை அவர் கட்டி வைத்திருக்கிறார். ஊமையம் போல சில நிகழ்வு தெரியும், பேச முடியாது. அதே போல் பலுசிறுமம் செய்த பாவத்தினாலே அது அறிந்திருந்தாலும் மனிதனிடத்தில் வெளிப்படுத்த முடியாது. ஒரு சில சம்பவத்தை மாத்திரம் நம்ம ஊமையின் சாடியில் காமிக்கிற போல நம்மகிட்ட இருக்க ஆடு மலம் சாடியில் சிலது காமிக்கும். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற நிலை என்பது எல்லாம் ஒருமித்து வாசமான ஒரு நிலை. நம்முடைய நினைவுகளை பறவைகளை மிருகங்கள் அறிகிறது. அதற்குரிய ஆற்றலை கடவுள் கொடுத்திருந்தார். எதனால் பாவம் செய்ததோ அதை மாத்திரம் கட்டி வச்சிட்டார். மிருகங்கள் தன் வாயின் வார்த்தையினாலே வலுசிற்ப பாவம் செய்கிறான். அதனால் வார்த்தை மாத்திரம் கட்டப்பட்டு இருக்கிறது. அதிலிருந்து விடுதலையான பிறகு அதுவும் கட்டுவிழ்த்து விடுவார். ஆனால் வேதத்தில் பல இடங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நம்முடைய நினைவுகளை சிந்தனைகளை அறியக்கூடியதாக பறவைகள் மிருகங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாமே ஒன்றே ஒன்று சார்ந்து தான். அது நீங்கள் மீன்களை அவனை எடுத்துக்கொள்ளுங்க, கடல் மச்சங்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் ஒன்றே ஒன்று சார்ந்து தான். ஏன்னா வேதத்தில் நம்ம கடவுளுடைய பாதுகாப்பு, கடவுளுடைய கருணை நம்ம இல்லாதனால எல்லாம் இன்னைக்கு எதிரியாக மாறிடுச்சு. கடலில் நாம் தொழில் செய்கிறோம், எவ்வளோ பெரிய மீனெல்லாம் இருக்குது. ஒரு மீன் வந்து அடித்தா நம்மளாம் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடும். எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது, அவ்வளோதான். ஏதோ ஒரு சில மீறுதல்னாலே சேதப்படுத்தப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறான் மனிதன். ஆனால் பூமியில் இருக்கிற எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்தது, ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கிறது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நாம் சொல்லப்படுகிற சங்கீத 4ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். 8ஆம் அதிகாரம் 4, சங்கீதம் 8:4. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன் என்கிறேன். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் உமது விரைகளில் நிற்கிற உம்முடைய வானங்களை நீர் ஸ்தாபித்து சந்திரனின் அச்சத்தை நான் பார்க்கும்போது மனுஷனை நினைப்பதற்கு எம்மாத்திரம். தெய்வத்து சற்று சிறியவரா அதிகாரங்களை கொடுக்கிறார். பூமியில் இருக்க எல்லாத்துக்கும் அவன் அதிகாரியை நியமிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதிகார தத்துவத்துக்குள்ளாக தான் கொஞ்சம் வித்தியாசமாக தவிர இப்போ எல்லா நிலையிலும் ஒன்றே ஒன்று சார்ந்து தான் இருக்கும். ஆயுசு நாட்கள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் இறைமார்க்கு மனிதன் எவ்வளோ ஒரு விசேஷமான தன்மை வைத்திருந்தார். அதை தேவனை விட்டு அவன் தூரம் போனதுனாலே அதை அவன் இழந்து போகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம வேதம் மகத்துவம் சொல்லுகிற பிரகாரம் மனிதனுடைய வார்த்தையினாலும் செயலில் மாத்திரம் இல்லாமல் தன் சிந்தனைகளும் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு நிலையும் வேதத்தை நிறைய எடுத்துக்கொண்டீங்கன்னா தெரியும். பிரதான சீசனை காணப்பட்ட யூதாசு அவர் சிந்திக்கிறான், சாத்தன் உள்ள போய் அவர் தூண்டுதல் பண்ணிட்டான். தேவன் எதற்காக மனிதனை இங்கே உருவாக்கி வைத்திருந்தார் என்றது, கனியை புசிக்க வேண்டும் சொல்லப்பட்டது யாருக்கும் தெரியாது. ஆதாரம் தெரியாது, மிருகப்பாறை யாருக்கும் தெரியாது. தேவன் மாத்திரம் அதை அறிந்து வைத்திருந்தார். அதை பிசாசு அறிந்து மனிதனுக்கு உதவிகரமாக இருக்கிற சர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான்.
ஆனால் நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய அத்தனை ஏற்று சுற்று சிந்தனையிலெல்லாம் ஓரளவுக்கு நம்ம சார்ந்திருக்கிற எல்லாத்துக்கும் அறிய கடவுது. அதைவிட விசேஷமாக காணப்படுகிற நாம் எதிரியாக பகஞ்சனாக கேருப்பு அறிந்திருக்கக்கூடியவன். நாம் எந்த அளவு சரியாக தேவன வார்த்தையை பயந்து நடந்து கடந்து போனாதான் ஒரு ஜெயத்தை நாம் அடைய முடியும். இதுதான் பக்தர்கள் எழுதும்போது தன்னுடைய இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதாவது தேவனோட வார்த்தையை சார்ந்து தேவனோட வார்த்தைக்குள்ளே எங்களை கடந்து போனீங்கன்னா நாம் எல்லா நிலையிலேருந்து ஒரு ஜெயத்தை அடைந்து விடலாம். அதனால் ஒவ்வொரு வேத சோடுகளை நாம் மையப்படுத்தி இதுவே நம் கடைசி கால தேவனுடைய வார்த்தை என்ற வார்த்தையை ஒப்பிட்டு நீங்கள் கடந்து போகும்போது நாம் பக்கபலமாக இருக்கிற மிருகங்களை பறவை ஜெயிச்சிடலாம். நம்ம எதிரியாக நம்ம சாத்தானே நீங்கள் ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா நாம் தோற்கடித்து விடுவாங்க. நம்ம நினைத்துக்கிற இந்த நாள் வரைக்கும் வாழ்க்கை நினைக்கிறது ஏதோ பேசுனா பாவம் செஞ்சால் தெரியும் அப்படி அல்ல. நம்ம இருதயத்து ஒவ்வொரு நினைவுகளும் சாத்தான் அறியக்கூடியவன். ஆனால் சாத்தானை விரோதமாக எந்த ஒரு எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அப்படின்னு எண்ணும் போது உங்களுக்கு வந்து அங்கே வச்சிடறான். வேதத்தின் மகத்துவங்களை தான் நம்ம பார்க்குறோம். தன் இருதயத்தில் எண்ணம் உண்டாகும் போது உங்களை அங்கே வச்சுட்டான். ஆனால் நாம் எண்ணுகிற எண்ணங்கள் முதற்கொண்டு இறை மார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும். ஆனால் நாட்கள் நாம் காலத்தின் கடைசி நாள் நின்று கொண்டு இருக்கிறோம். நேரடியாக எஜமான் என்று சொல்லப்படுகிற தெய்வ திட்டங்கள், ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிற மனித வாழ்க்கை, இப்படிப்பட்ட எந்த ஒரு நிலையிலும் நாம் நினைக்கக்கூடாது. அதை நினைத்துங்கன்னா தெய்வ சமூகத்தை கடந்து போயிடும். அதை பறவைகளும் மிருகங்களும் ருசி பார்க்கக்கூடியது. நம்ம தீமை செய்வதற்கு தயாராகிவிடாது. ஆனால் இறைசமூகம் நாம் சொல்லுகிற பிரகாரம் நாம் எல்லா நிலைகளிலும் நம்முடைய ஆவி ஆத்மா மூன்றிலும் ஒரு பழுதற்ற பரிசுத்த நிலையை நாம் அடைந்து கொள்ள நீங்கள் உங்கள் ஜாக்கிரதையாக பயன்படுத்திக் கொள்ளும்படியாக தேவனை வந்து கேட்டுக்கொண்டு கருத்து வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.